வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஒவ்வொரு ஆண்டும் புத்தாண்டு பிறக்கும் சமயத்தில் எல்லோருமே எதிர்பார்ப்பது இந்த ஆண்டிலாவது நல்லவை நடக்குமா என்பதையெல்லாம் தெரிந்து கொள்ளத்தான். அதற்கு முக்கியமான காரணம் கடந்த ஆண்டில் சந்தித்த பிரச்சனைகள் தீரணும், புத்தாண்டில் புது வசந்த வாழ்க்கை பிறக்கணும் என்ற எண்ணம்தான். ஒவ்வொரு வருடமும் பிறக்கும் சமயத்தில் உள்ள கிரக நிலைகள், அந்த வருடத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள், இதையெல்லாம் கணக்கிட்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலாபலன்கள் ஏற்படும் என்பதை கணிக்க முடியும். அந்த வகையில் சுழற்சியாக மீண்டும் மீண்டும் வரும் 60 தமிழ் ஆண்டுகளில் தற்போது பிறக்க இருப்பது 40வது தமிழ் வருடமான பராபவ வருடம். இந்த பராபவ வருடம் 14/4/2026 செவ்வாய்க்கிழமை அன்று கிருஷ்ணபட்சம் துவாதசி திதியில் சதயம் நட்சத்திரத்தில் கும்ப ராசியில் புதன் ஹோரையில் வைத்திருதி நாமயோகத்தில் நேத்திரம் ஜீவனற்ற பஞ்சபட்சியில் மயில் துயில் கொள்ளும் நேரத்தில் புதன் தசை ராகு புத்தியில் பிறக்கின்றது. இந்த தமிழ் புத்தாண்டு மேசராசியில் சந்திர பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கும்போது பிறப்பதால் பல ராசிகளுக்கு அதிகார பொறுப்புகள், தொழிலில் முன்னேற்றம், திடீர் பணவரவு கிடைக்கும். சொந்த வீடு, கார் வாங்கும் யோகம் மற்றும் வருமானம், பதவி உயர்வு கிடைக்கும். கடின உழைப்புக்கு ஏற்ற நல்ல பலன்கள் கிடைக்கும். ஒரு சில ராசிக்காரர்களுக்கு வைகாசியில் வரக்கூடிய குரு பெயர்ச்சி, ஐப்பசியில் நடக்க இருக்கும் ராகு கேது பெயர்ச்சியால் ஒருவித பதற்றமும் பரபரப்புமாக இந்த வருடம் காணப்படும். தேவையற்ற கோபம், வேண்டாத தர்க்கம் இதெல்லாம் தலை தூக்கும். புதிய வகை நோய் தொற்றுகளின் தாக்கம் இருக்கும். இதில் கூறப்பட்டிருக்கும் பலன்கள் பொது பலன்களே. அவரவர் ஜாதகத்தில் நடைபெறும் தசாபுத்தியை பொறுத்து நன்மை தீமையான பலன்கள் கூடலாம் அல்லது குறையலாம். பராபவ வருடம் முழுவதும் வாழ்க்கை வசந்தமாக இருக்க அவரவர் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வழிபடுங்கள். அவரவருக்கு உரிய பரிகாரங்களை செய்வதன் மூலம் வாழ்க்கை பசுமையாக இருக்கும். பிறக்கப் போகும் இந்த தமிழ் புத்தாண்டில் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வின் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். மீனராசி அன்பர்களே, இந்த தமிழ் புத்தாண்டின் தொடக்கத்தில் உள்ள கிரக நிலைகளில் மிக முக்கியமாக உங்கள் ஜென்மராசியில் சனி பகவான் இருக்கின்றார். அதே சமயம் அடுத்து வரக்கூடிய குரு பெயர்ச்சியிலையும் ராகு கேது பெயர்ச்சியிலையும் உங்களுக்கு சாதகமான சில அமைப்புகள் காணப்படுகின்றது. அதே போல இந்த வருடத்தில் நிகழக்கூடிய பிற கிரக நகர்வுகளும் அதனால் ஏற்படக்கூடிய பலாபலன்களும் கணக்கிடப்பட்டே இந்த புத்தாண்டு பலன்கள் சொல்லப்பட்டுள்ளது. அந்த வகையில் இது உங்களுக்கு நிதானத்திற்கு பரிசாக நிம்மதி கிடைக்கக்கூடிய ஆண்டாக அமையும். அரசு பணிகளில் எல்லாம் தெரியும் என்ற நினைவு கூடவே கூடாது. புதிய பொறுப்புகளில் திட்டமிடலும் நேரம் தவறாமையும் அவசியம். உழைப்பில் நேர்மையா இருந்தால் உயர்வுகளை நிச்சயம் பெறலாம். 3ஆம் நபர் விஷயங்களில் மூக்கை நுழைக்கிறது அறவே தவிர்க்க வேண்டும். குடும்பத்தில் சுணக்கம் நீங்கி இணக்கம் ஏற்படும். வாழ்க்கை துணையுடன் மனம் விட்டு பேசினா அந்யோன்யம் அதிகரிக்கும். சுபகாரியங்கள் பெற்றோர் பெரியோர் ஆசீர்வாதங்களால் கைகூடி வரும். பூர்வீக சொத்தில் விட்டு கொடுத்தால் தீர்வு கிட்டும். கொடுக்கல் வாங்கலை உடனுக்குடன் குறித்து வைத்துக் கொள்ளவும். இரத்த பந்த உறவுகளால் ஆதரவும் ஆதாயமும் கிட்டும். குடும்பத்து பெரியவங்க உடல்நலத்தில் கவனம் தேவை. செய்யும் தொழிலில் தளராத முயற்சி இருந்தால் லாபத்தில் வளர்ச்சி ஏற்படும். தெரியாத தொழிலில் சிறு முதலீடாக இருந்தாலும் பிறரை நம்பி செய்ய வேண்டாம். வர்த்தக கடனை தேவையின்றி வாங்குவதை தவிர்க்க வேண்டும். அரசு துறையினருக்கு உரிய பெருமைகள் நிச்சயம் கிட்டும். அதற்கு உகந்த காலம் வரும் வரையில் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும். அரசியல் சார்ந்தவங்களுக்கு நிலையான ஆதரவு கிடைக்க ஆரம்பிக்கும். தலைக்கணத்தை இறக்கி வைத்தால் நன்மைகள் தொடரும். மாணவர்கள் மறதியை தொலைத்தால் சாதனைகள் படைக்கலாம். கலை படைப்பு துறையினர் வாய்ப்புகளை வார்த்தைகளால் விரட்டிவிட வேண்டாம். பெண்களுக்கு சீரான நன்மைகள் ஏற்படும். குடும்பத்தில் விட்டு கொடுப்பது அவசியம். வாரிசுகளுடன் வீண் தர்க்கம் வேண்டாம். குடும்ப விவரங்களை பொது இடத்தில் பகிர்வதை தவிர்க்க வேண்டும். கர்ப்பிணிகள் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும். உணவு விஷயத்தில் அதீத சூடு காரம் தவிருங்கள். 60 வயதை கடந்தவங்க வழுக்கலான இடங்களில் கவனமாக செல்ல வேண்டும். பயணத்தின் போது இடைவெளியில் இறங்க வேண்டாம். உடைமைகளை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். அலர்ஜி, தோல் நிற மாற்றம், சுவாச குறைபாடுகள் வரலாம். இந்த வருடத்தில் ஒரு முறை பழனி சென்று ராஜ அலங்கார முருகனை தரிசனம் செய்யுங்கள். வியாழக்கிழமைகளில் இஷ்ட மகானை வணங்குங்கள். வாழ்க்கை மணக்கும். தமிழ் புத்தாண்டு சித்திரை முதல் நாளில் ராசிக்கு உரிய தெய்வங்களை வழிபடுவது நற்பலன்களை தரும். சென்னை குன்றத்தூர் முருகன், மதுரை மீனாட்சி அம்மன், திருப்பதி பெருமாள் மற்றும் பழனி முருகன் போன்ற பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு சென்று சிறப்பு அபிஷேக அலங்கார வழிபாடுகளில் கலந்து கொண்டு புத்தாண்டு சிறக்க வழிபடலாம். ராசி வாரியாக வழிபட வேண்டிய தெய்வங்கள்: மேசராசி முருகன் விநாயகர், ரிஷபராசி லட்சுமி பெருமாள், மிதுன ராசி மீனாட்சி அம்மன் பெருமாள், கடகராசி அம்பாள் சிவன், சிம்ம ராசி சூரியனார் சிவபெருமான், கன்னி ராசி
மகாலட்சுமி பெருமாள். துலாம் ராசி மகாலட்சுமி திருப்பதி பெருமாள். விருச்சிக ராசி பழனி முருகன். தனுசு ராசி தட்சிணாமூர்த்தி. மகர ராசி சனி பகவான் ஐயப்பன். கும்பராசி சனி பகவான் சிவபெருமான். மீனராசி குரு பகவான் பெருமாள். சிறப்பு வழிபாடு தலங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவில், பழனி தண்டாயுதபாணி திருக்கோவில், திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவில், ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் திருக்கோவில். உங்கள் ராசிக்குரிய தலங்களில் சித்திரை முதல் நாளில் நடைபெறும் சிறப்பு அபிஷேகங்கள், அலங்காரங்கள் மற்றும் பஞ்சாங்கம் வாசித்தல் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது சிறந்தது. சிறப்பு தொகுப்பு. கடன் பிரச்சனைகள் தீர, வராத பணம் கைக்கு வந்து சேர கோதுமை மாவு உருண்டை வன்னிக்குச்சி பரிகாரம். கோதுமை மாவு கொஞ்சம் எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் நீர் சேர்த்து சப்பாத்தி இடுவதற்கு முன் உருட்டுவதைப் போல் உருண்டையாக உருட்டி கொள்ளுங்கள். 7 அல்லது 14 உருண்டைகளாக செய்து கொள்வது நல்லது. வன்னி மரக்குச்சி அல்லது மாதுளை மரக்குச்சி ஒன்றை எடுத்துக்கொள்ளுங்கள். பொதுவாகவே வன்னி மரம் சக்தி வாய்ந்தது. வன்னி மரத்தை வலம் வந்தால் கிரக தோஷங்கள் நீரும், குழந்தை பாக்கியம் கிட்டும். சனி பகவானின் பார்வையால் தவிப்பவர்களுக்கு வன்னி மரம் பரிகாரமாக சொல்லப்படும். அதிலும் வன்னி மரத்தின் அடியில் விநாயகர் இருந்தால் கூடுதல் மகிமை. வன்னி மரத்தை தரிசித்தாலும் வலம் வந்தாலும் நற்பலன்கள் கூடும். மாதுளை மரமும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மரம்தான். மாதுளை முத்துக்களால் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்தால் கடன் சுமை குறையும் என்பார்கள். எனவே இவ்விரு குச்சிகளில் ஏதேனும் ஒன்றை எடுத்துக்கொள்ளுங்கள். குங்குமத்தில் கொஞ்சம் நீர் விட்டு கரைத்து கொள்ளுங்கள். பிறகு முன் சொன்ன 2 குச்சிகளில் ஏதேனும் ஒரு குச்சியால் குங்கும கரைசலை தொட்டு அந்த கோதுமை உருண்டையில் ஸ்டீம் என்று எழுதுங்கள். பிறகு அந்த உருண்டைகளை எடுத்துச் சென்று அருகில் இருக்கும் குளம் அல்லது ஆற்றில் வாழும் மீன்களுக்கு உணவாக கொடுங்கள். இவ்வாறாக அடிக்கடி செய்து வந்தால் உங்கள் கடன் பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். வருமானமும் பெருகும். ஏதோ ஒரு வழியில் குடும்பத்தில் இருக்கும் தடங்கல்கள் விலக ஆரம்பிக்கும். தன பிராப்தம் அதிகரிக்கும். நல்லவை வரிசை கட்டும். கோதுமை மாவு சூரியனுக்கு உகந்தது. கோதுமை மாவை உருண்டையாக உருட்டி அதில் குங்குமத்தால் ஸ்டீம் என்று எழுதி அதை தண்ணீரில் விடும் பொழுது சூரியனின் அருள் சேர்ந்து பணப்பிரச்சனைகள் தீரும். பொதுவாக 6ஆம் இடத்தில் குரு, சுக்கிரன், புதன், வளர்பிறை சந்திரன் போன்ற சுபகிரகம் உள்ளவர்கள் யாருக்கும் கடன் தரக்கூடாது. காரணம், கடன் கொடுத்தால் அது திரும்பி வராது. அதையும் கொஞ்சம் நினைவில் வைத்துக் கொள்வது நல்லது. இப்படி கடன் கொடுத்து திரும்ப வராதவர்களும் இந்த பரிகாரத்தை செய்து பண வரவில் இருந்த தடைகளை நிவர்த்தி செய்யலாம். எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. சிவாய நம.